Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/10/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சென்டாக் ரவுண்ட் 3க்கான செக்யூரிட்டி டெபாசிட் அண்டு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று வீடியோவில் சென்டாக் ரவுண்ட் 3 ஓப்பன் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு, பேமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதன் பிறகு இப்போது எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், யாரெல்லாம் இந்த ரவுண்ட் 3ல் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சென்டாக்கில் நீங்கள் ஏற்கனவே ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1 அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட் அதெல்லாம் முடிஞ்சுது. ரவுண்டு 2ல் நீங்கள் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னா 2 lakh செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்துருக்கணும். சார் நான் ரவுண்டு 1ல் மட்டும் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 2ல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டலை, இப்போ தான் ரவுண்ட் 3ல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் நான் ரவுண்ட் 1ல் கலந்து சீட்டு கிடைக்கல, இப்போ ரவுண்டு 3ல் நான் திரும்பவும் கலந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் 16,80,000 ரூபாய், ஓகேங்களா, 16,80,000 பே பண்ணணும். இதுவே நீங்கள் ரவுண்டு 2ல் ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. அந்த 2 லட்சத்தை மைனஸ் பண்ணிவிட்டு 14,80,000 ரூபாய் இப்போது ரவுண்டு 3ல் டியூஷன் ஃபீஸாக நீங்கள் கட்டணும். அப்போ தான் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இது ப்ராஸ்பெக்டஸ்லேயும் நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அப்போது ரவுண்டு 3ல் ஒரு கேண்டிடேட் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினவங்க 2 lakhs, அது போக இப்போ ஒரு 14.8 lakhs, 14,80,000, டோட்டலாக 16,80,000. ரவுண்டு 2ல் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டலை, இப்போ தேர்ட் ரவுண்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக கட்ட போகிறேன் அப்படின்னா 16,80,000 கட்டணும். சரி, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 பற்றி ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற 8/10/2025 11:30 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட் வந்து இன்ஃபார்ம் லேட்டர் அப்படின்னு உங்களுக்கு வெப்சைட்லேயே டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படிங்கிறது தெரியாது, அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு உங்களுக்கு வில்லிங்னஸ், அதாவது ரவுண்ட் 3ல் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் கேட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் ரவுண்ட் 3ல் கலந்துக்கிறீங்களோ நீங்கள் வந்து வில்லிங்னஸ் கொடுத்து வச்சுருங்க. சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டாக்கினுடைய வெப்சைட்டுக்கு வந்துட்டு அதில் டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுங்க, ஓகேங்களா. டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் ரைட் சைடில் இருக்கிற உங்களுடைய ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, என்டர் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வரும். இந்த ப்ரொஃபைல் பேஜில் ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் ரவுண்ட் 3 இதில் ஆட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் கொடுத்துக்கலாம். வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸு நீங்கள் ரவுண்ட் 2ல் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் அது. இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வில்லிங் ஃபார் ரவுண்ட் 3 எஸ் ஆர் நோ
அப்போது உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா எஸ்ன்னு கொடுங்க, தேவையில்லை அப்படின்னா நோன் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வில்லிங் ஃபார் ரவுண்டு 3, ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் ரவுண்டு 3, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரி, அடுத்தது எஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு எம்பிபிஎஸ் மட்டும் வேணும்னா எம்பிபிஎஸ் மட்டும் போடுங்க, அதர் கோர்சஸ் வேணும்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிடேட்டுக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் தேவைப்பட்டிருக்குது, அதனால் எம்பிபிஎஸ்ஸை மட்டும் நம்ம வந்து டிக் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் வேணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ரவுண்டு 3, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ரவுண்டு 3, இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்குங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இம்பார்ட்டன்ட் நோட், மேக் த பேமெண்ட் பிஃபோர் 5 hours ஃப்ரம் த லாஸ்ட் டேட் அண்ட் டைம். கடைசி நேரத்தில் 5 மணி நேரத்திற்கு முன்னதாக செய்யுங்கள், கடைசி நாளில். ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் இல்லைன்னா வந்து பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அதே போல் ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களுக்கு வந்து சலானில் கோட் பண்ணது போக கமிஷன், சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்ந்து கட்டணும். ஓகேங்களா? அப்புறம் ஆஃப்டர் பேமெண்ட் வெயிட் ஃபார் 24 hours ஸ்டேட்டஸ் வில் பி அப்டேட்டட் சக்ஸஸ் ஒன்லி த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இஸ் ரிசீவ்டு பை த பேங்க். இப்போ நீங்கள் பேங்க் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆன்லைனாக இருக்கலாம், நெட் பேங்கிங்காக இருக்கலாம், ஆர்டிஜிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நெஃப்ட்டில் கூட பண்ணலாம். அப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா 24 hours கழித்து உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, கேண்டிடேட் நேமு, ரெஃபரன்ஸ் நம்பரு, பேமெண்ட் ஃபார் யூஜி நீட் ரவுண்ட் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதில் ஆர்டர் ஐடி நம்பர், அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் இருக்கும். ஓகேங்களா? இதில் ரவுண்டு 2ல் இந்த கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி 2 lakhs வந்து கட்டி வச்சுட்டார். ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக 2 லட்சம் கட்டுனதுனால இந்த ப்ரொஃபைல் பேஜஸில் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு காமிக்குது. சரி, இப்போது இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் சாய்ஸஸை ஆட் பண்ணிக்கலாம். அவைலபிள் சாய்ஸஸ் வந்து 4 காமிக்கும். செலக்டட் கேண்டிடேட், செலக்டட் கோர்சஸ், உங்களுக்கு எத்தனை காலேஜ் வேணுமோ அதை போட்டுட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேண்டிடேட் 2 லட்சம் ரவுண்ட் 2ல் ஆல்ரெடி கட்டியிருந்தார். இப்போது 16,80,000 16,80,000 2 லட்சம் ரவுண்ட் 2ல் கட்டுனதுனால இப்போது 2 லட்சம் மைனஸ் பண்ணிவிட்டு 16,80,000 மைனஸ் 2 lakhs 14,80,000 பேமெண்ட்டை வந்து பண்ணணும். இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? நெட் பேங்கிங் பண்ணலாம், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எப்படி வேணால் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ஆர்டிஜிஎஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான சலானை, நெஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான சலானை டவுன்லோட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போய் கொடுத்துட்டு அங்கே நீங்கள் சீல் வாங்கிட்டு இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.